சிபிஎஸ்இ அஃபிஷியலாவே பேசிக் மேக்ஸ்ங்கிற சிஸ்டத்த கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா மேக்ஸ் அட்வான்ஸ்ங்கிற ஒரு புது விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கரண்ட்டா 9த் அண்ட் 10த் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல சிபிஎஸ்இ என்னென்ன புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். வெல்கம் டூ பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். ரூல் நம்பர் 1 எல்லாருமே ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் எழுதணும். முன்னாடி வந்து பேசிக் மேக்ஸ் கொஞ்சம் பேர் 10த்ல, ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஞ்சம் பேர் எழுதுவீங்க. அப்படி இல்ல, இப்ப எல்லாருமே ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் எழுதணும். இது எப்பயிலேருந்து அப்ளிகபிள் அதுதான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப கரண்டா நீங்க கிளாஸ் 9th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக் மேக்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நீங்க எல்லாருமே ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் எழுதி ஆகணும். அடுத்து இப்ப 10th வந்து அடுத்த வருஷம் எழுத போறவங்களுக்கும் அதே மாதிரி பேசிக் மேக்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். முக்கியமான விஷயம், இப்ப கரண்டா நீங்க 10th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் மேக்ஸும் அலௌடு, ஸ்டாண்டர்ட் மேக்ஸும் அலௌடு தான். ரூல் 2 அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். எல்லாரும் அட்டென்ட் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஜேஇ படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஹையர் லெவல்ல பண்ணணும் அப்படின்னா, நீங்க அட்வான்ஸ் லெவல் சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க 11th அப்புறம் நீட் தான் படிக்க போறீங்கன்னா, நீங்க தேவையில்லாம அதை சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஜேஇ படிக்கிறவங்க அட்வான்ஸ் லெவல் மேண்டிட்டரியா எழுதணும்லாம் இல்ல இப்ப வரையும். ஸோ அட்வான்ஸ் லெவல் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நீங்க எல்லாரும் மாதிரி எழுதுவீங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து 25 மார்க்ஸ்க்கு செப்பரேட்டா கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 ஹவர் எக்ஸாம். ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் எக்ஸாமும் எழுதணும், அட்வான்ஸ் எக்ஸாமும் எழுதணும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் எழுதணும். ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை நீங்க ஸ்கிப்லாம் பண்ண முடியாது அட்வான்ஸ் லெவலை சூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் விஷயம், அட்வான்ஸ் லெவல்ல கேட்க போற கொஸ்டின் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ பேசிக் லெவல் இருக்காது. ரூல் நம்பர் 3 ஜீரோ ரிஸ்க். சார் இப்போ நான் வந்து அட்வான்ஸ் லெவல் சூஸ் பண்ணிட்டேன். ஆனா நான் அதுல ஃபெயில் ஆகிட்டேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் சார்? என்ன மாதிரி ரூல் இருக்கு? அதுல எவ்வளவு எடுத்தா பாஸ்? அது எல்லாமே இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க அட்வான்ஸ் லெவல் சூஸ் பண்றீங்க. 25 மார்க்குக்கு எழுதுவீங்களா? அதுல கிரேட்டர் தென் 50% எடுத்தாதான் அட்வான்ஸ் லெவல் கிளியர் ஆவீங்க. அப்படின்னா நியர்லி 13 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கிளியர்னு உங்களோட மார்க் ஷீட்ல அடிஷனலா மென்ஷன் ஆக போகுது. அதே மாதிரி நீங்க இன்கேஸ் அட்வான்ஸ் லெவலை சூஸ் பண்ணி லெஸ் தென் 50% மார்க் எடுத்துட்டீங்க 25க்கு அப்படின்னா, நீங்க கிளியர் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு மார்க் ஷீட்ல எந்த ஒரு அடிஷனல் மென்ஷனும் வராது. ஸோ அட்வான்ஸ் லெவலை சூஸ் பண்றது ஒரு ஆப்ஷனல். அதுல நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அடிஷனலா உங்க மார்க் ஷீட்ல நீங்க அட்வான்ஸ் லெவல் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ண போறாங்க. இல்லாட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க அப்பியர் ஆகி கிளியர் பண்ணாட்டி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். ஸோ ஓவரால் மார்க்ல உங்களோட அட்வான்ஸ் மார்க் வந்து கண்டிப்பா டோட்டல்ல ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பெர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அந்த மாதிரி பயம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் அட்வான்ஸுங்கிற விஷயத்த சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. சூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நோன்னு சொல்றேங்க. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இதுல இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க சிபிஎஸ்இ 9th ஸ்டூடெண்ட்டா இருந்தா உங்க கையில புக் இருக்காது. எப்பயுமே ஏப்ரல் 1லேருந்து ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனா இந்த டைம் மட்டுமே புது புக் ரிலீஸ் ஆகாதனால உங்க கையில புக் இருக்காது. நீங்களும் நெறைய இந்த மாரி புது அப்டேட்ஸ் பார்த்து பயந்திருப்பீங்க. ஸோ அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு புக் ரிலீஸ் ஆன உடனே முடிஞ்ச அளவு குயிக்கா எக்ஸர்சைஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வீடியோ போட ட்ரை பண்றோம். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ரூல்ஸ் பத்தி டீட்டெயிலான பிடிஎஃப் அதுல அட்டாச் பண்ணியிருக்கோம். பிளஸ் அடிஷனலா உங்களுக்கு 9th ரிலவென்ட்டா என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே அதுல போட போறோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.